சேலம் விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதாவது நீங்க நடந்துக்கிற விதம் எப்படி இருக்கு? விதம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. விதம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. விருப்பம் இல்லாம ஒரு பெண்ணை கடத்திட்டு போய் நீங்க வலுக்கட்டாயமா புணர்ந்தாதான் வன்புணர் வச்சாதான் அது குற்றம். நீங்க விரும்பி படுத்தா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க. 15 வருஷமா நீங்க இங்க பாருங்க, 15 வருஷமா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னையே என் குடும்பத்தை என்னை சார்ந்த எல்லாரையும் கற்பழிக்கிறீங்க, வன்புணர்வு செய்யுங்க. எங்க மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு பொம்பளை அவ என்ன சொல்றான்னு நீ தெரியாம நீ பாட்டுக்கு போட்டே இருக்க. நான் இந்த இடத்துல அரசியல இவ்வளவு உயரம் இல்லாமல் என்னை பார்த்து பயமில்லைன்னா விடுவேன். நீ இவ்வளோ பேசுவியா? நான் சாதாரண சினிமா இயக்குனர், திரைப்பட இயக்குனர். எனக்கு மார்க்கெட் இல்லை, ஒன்றும் இல்லை, படம் இல்லை. பேசுவாளா அவ பேசுவாளா, நீ பேசுவியா? நான் இருக்கிற உயரம் உனக்கு பயம் கட்டுது. நான் வளர்ந்துருவேன்னு நினைக்கிறேன், அச்சப்படுறேன், நடுக்க வருது. அதனால இந்த ஆவுன்னா இந்த பொம்பளை குட்டி வந்து முன்னாடி சண்டை போடுறேன். வீரன்னா நேருக்கு நேராக போடணும், பொம்பளைக்கு பின்னாடி போய் நிற்கணும். பெரியாரை பற்றி நான் பேசுனா நீ பெரியாரை புகழ்ந்து பேசு. பெரியார் இதெல்லாம் செஞ்சிருக்கான்னு எடுத்து சொல்லி என்னை சரி பண்ணு. அவன் தப்பா பேசுறான். பெரியார் பாருங்க இவ்வளவு சாதிச்சிருக்கான்னு சொல்ல ஒன்றும் இல்லை, அவனுக்கு ஒன்றும் இல்லை. ஒன்னா இந்த அவதூறு, இந்த கேவலம், இந்த வாடகை வாயை வச்சு விசாரம் பண்ற ஒரு கூட்டத்தை வச்சிருக்க. அதை வச்சுக்கிட்டு பேச விட்டுக்கிட்டே இருக்கிறது. அவனுக்கு சம்பளம் மாசம். பெரியார் பத்தி பேசுறதோட பின் விளைவு தான் இதுன்னு நினைக்கிறேன். பல நேரங்களில் என்னை சமாளிக்க முடியலாம் கூட்டி வருவாங்கங்க. இப்போ போனாலும் வச்சுக்கோங்க, சரியா 26 தேர்தலில் மறுபடியும் கூட்டி வருவாங்க. அந்த துயரத்துக்கு தான் வழக்கை போட்டு இது முடிச்சு விடுங்கன்னு கொண்டு போனேன். ஆனால் அது சரியாக வரல. அது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும். அதில் அழுத்தங்கள் திருத்தங்கள்லாம் இருக்குது. அதனால தான் உச்சநீதிமன்றம் போயிருக்கு இப்போ வழக்கு. ஸோ உங்கள் வீடுகளில் புகுந்து அந்த காவலாளியை கைது செய்த காவல் ஆய்வாளர் மீது நீதிமன்றம் பிடியாணை கொடுத்துருக்கு. அவர் ஏற்கனவே ஒரு வழக்கறிஞரை தாக்கியிருக்காங்கன்னு எப்படி பார்க்குறீங்க? இவர் தொடர்ந்து இந்த மாதிரி தான் பண்ணுறாரா இல்லை எப்படி? அதான் இதுதான் இந்த மாதிரி செயல்கள் இதெல்லாம் அநாகரிகமானது. எங்கள் வீட்டில் அப்படி நடந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே மிகச்சரியாக இருப்பாங்க. எல்லாம் என்னுடைய வளர்ப்புகள். நீங்கள் சொல்லுங்கள். அதாவது அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.